பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். வருகிற ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி அன்னைக்குதான் 4வது ஆடிவெள்ளி. இந்த ஆடிவெள்ளிய நீங்க சாயங்காலம் கொண்டாடிப்பீங்க இல்லையா? இந்த கருட பஞ்சமிய வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமிய நீங்க காலையில உங்க வீட்டுல கருடனுக்காக பூஜை செய்ய வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறைதான் நாம் செய்வோம் பூஜை. இந்த வருஷம் இந்த கருட பஞ்சமியில கருடனுக்காக பூஜை பண்ணுங்க. ஏன் கருடனுக்காக பூஜை பண்ண வேண்டும்? கருடனுக்கு பூஜை பண்ணால் என்னென்ன நன்மைகள் நடக்கும்? ஒரே ஒரு நன்மை தான் நான் சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது எது? விபத்து. எப்படின்னே தெரியாது, எப்படி எந்த ரூபத்துல வருங்கிறது தெரியாது. வண்டியில போனாதாங்கிறது இல்ல, நடந்து போறோம், திடீர்னு ஓடுறோம், கால் ஸ்லிப்பாது, என்னென்னவோ இருக்கு இல்லையா? விபத்து என்பது அதானே. ஒண்ணு மட்டும் விபத்துன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த விபத்துல இருந்து நாம தப்பிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால், பா நான் இத்தனை வருஷமா நான் விபத்து இல்லாம ஓட்டணும்பா, எனக்கு நான் கார்ல போறேன், லாங்ல போறேன், வண்டியில போறேன், சைக்கிள்ல போறேன், ரோட்டை கிராஸ் பண்றேன், எல்லாம் கிராஸ் பண்றேன், நடந்தோ ஓடியோ எப்படியோ நம்ம போறோம் இல்லையா? அப்ப விபத்துக்கள் ஏற்படாம இருக்க வேண்டும். அதாவது டிசபிள் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. உண்மைதானே? ஒரு கால் பிராக்சரோ கை பிராக்சரோ இருந்தா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஆனா இதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? அவர்கள் எல்லாமே செய்யக்கூடியது கருடனுக்காக இந்த கருட பஞ்சமியை உங்களது வீட்டிலே நீங்கள் கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாடுறது? சரி, கொண்டாடுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி இந்த கருட பஞ்சமியை நான் எங்கள் வீட்டிலே கொண்டாடுவது? சிம்பிளா அழகா கொண்டாடுங்க. பஞ்சாமிர்தத்தை ரெடி பண்ணிக்கங்க. 5 பழம் வேணும். இப்ப 5 பழம் நம்ம போடுறது இல்லை இல்லையா? அதனால ஆப்பிள், நான் சொல்ற பழத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள், கொய்யா, திராட்சை, அதாவது பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம், திராட்சை. அதுக்கு அடுத்தது மாதுளம் பழம், வாழைப்பழம். இந்த 5ஐயும் நல்ல பொடியா நறுக்கி, பிசையக்கூடாது, பொடியா நறுக்கி தேன் ஊத்தி உங்கள் வீட்டிலே இருக்கிற பெருமாளுக்கு நைவேத்தியம். நிறைய வீட்டுல கருட பகவான் போட்டோலாம் வச்சுக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? இதுக்காக போய் ஒரு கருடனை போய் வாங்கி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து வேண்டாம். பெருமாள் ரூபத்துலதான் கருடன் இருப்பார். பெருமாளுக்கு ஒரு வாகனமே கருடன் தான். அதனால நீங்க பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிக்கோங்க. கருட பஞ்சமி அன்னைக்கு அழகா வீட்டுல கோலம் போடுங்க. வீட்டுல ஒரு கோலத்தை போட்டு உங்க சுவாமி ரூமை நல்லா கிளீன் பண்ணி 9ஆம் தேதி கோலத்தை போட்டு காத்தால எல்லாம் போட்டு பெருமாளுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியம் செய்வதற்காக ஒரு கிண்ணத்திலே பஞ்சாமிர்தத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு கிண்ணத்திலே சர்க்கரை பொங்கல் செய்து கொள்ளுங்கள். நான் ஈஸியா சொல்லித்தரேன், கஷ்டமே பட வேண்டாம். என்ன, கருடனுடைய கடாட்சம் உங்களுக்கு வேணும் இல்லையா? அதனால சிம்பிளா பண்ணாலே கடவுள் ஏத்துப்பார். பெருசா படாடோபமா தான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. என் கையில இருக்கிற காசை வச்சு நான் பண்ண போறேன், அவ்வளவுதான். எந்த ஒரு கடவுளுமே எனக்கு பால் பாயசம் செய்ய அது கேட்டதே கிடையாது. ஒரு சின்னதா பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா? அந்த பாசிப்பருப்பை ஊற வச்சு அதுல 2 வெல்லத்தை போட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை நறுக்கி போட்டு கடவுளுக்கு கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அதனால நீங்க உங்களால செய்ய முடியும்னா பஞ்சாமிர்தம் ஈஸியா செய்யலாம், ஒன்னும் வேலை கிடையாது. இடம் நறுக்கி அழகா ஒரு தேனை ஊத்தி, பிசையவே வேண்டாம், தேன் ஊத்தி ஒரு சின்ன கப்புல வச்சிருங்க. சர்க்கரை பொங்கல் முடிந்தால் செய்யுங்கள். முடியும் அப்படின்னா அழகா கொஞ்சோண்டு சர்க்கரை பொங்கலை செஞ்சு நெய்வேத்தியத்துக்கு வையுங்க. பூ எடுத்துக்கோங்க, உதிரிப்பூ இருக்கட்டும், உதிரிப்பூ கையில இருக்கட்டும். காலையில தீபம் ஏற்றுங்கள். எப்பொழுதும் போல தீபம் ஏற்றி உங்கள் வீட்டிலே பெருமாளுடைய நாமங்கள் ஒலிக்கட்டும். பெருமாளுடைய நாமங்கள் அன்று ஒலிக்கட்டும். கண்டிப்பா ஊதுபத்தி ஏத்துங்க, தசாங்கம் ஏத்துங்க, குப்பி தசாங்கம் ஏத்துங்க. உங்க வீடு ஃபுல்லா அந்த புகையானது அப்படியே பரவி இருக்கணும், வாசனையா இருக்கும். இருக்கா? இப்போ
நைவேத்தியம் பண்ணணும். எல்லாம் பூ எல்லாம் வச்சிருக்கீங்க. ஒரு சின்னதா ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் நமோ கருடாய நமக, ஓம் நமோ கருடாய நமகங்கிற மந்திரத்தை 18 முறை சொல்லுங்க. 18 முறை சொல்லி தூப தீபங்கள் எல்லாம் காமிங்க. இது எதுக்காக சொல்லப்படுகிறது என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே எந்த ஒரு விபத்துமே இல்லாமல், எந்த ஒரு விபத்துமே நேராமல் என்னை காப்பாயாக கருட பகவானே அப்படின்னு வேண்டிக்கோங்க. தமிழ்ல ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா நீங்க என்ன சொல்லணும், திருப்பி சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த வித விபத்தும் நேராமல் என்னை காத்து அருள்வாயாக கருட பகவானே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு பூ எடுத்துட்டு ஓம் நமோ கருடாய நமக அப்படின்னு 18 முறை அந்த பூக்களை போட்டு அர்ச்சனை செய்யுங்கள். பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அர்ச்சனை முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாதங்களை பஞ்சபாத்திர உத்ரனிலே இருக்கக்கூடிய நீரை விழாவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது கருடனை மனசுல நினைச்சுண்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு 3 முறை உங்க கைய அழகா, எப்படி ஒரு குழந்தைக்கு சாதத்தை ஊட்டி விடுவீர்களோ அது மாதிரி அழகா கையில எடுத்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு முதல்ல பெருமாளுக்கு 3 முறை கருடனை நினைத்து, அப்புறம் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் கைய காமிங்க. கைய காமிச்சிட்டு கடைசியா ஒரு தூப தீப ஆராதனை. ஒரு தூப அப்படின்னா சாம்பிராணி, தீபன்னா சூடம். அந்த சூடத்தை காட்டும்பொழுது ஓம் நமோ கருடாய நமக, ஓம் நமோ மணி அடிச்சுட்டு ஓம் நமோ கருடாய நமகன்னு 3 முறை சொல்லி ஆரத்தி காட்டிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு காட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு பூஜையை முடிங்க. நீர் விழாவி விழுந்து சேவிங்க சாஷ்டாங்கமா. திரும்பவும் கைகளை கூப்பிக்கொண்டு இந்த வருட கருட பஞ்சமியிலே கருடனை நினைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பூஜை ரூம்ல இருந்து ஏந்திரிச்சு பிரசாதங்களை ஒரு தொன்னையிலேயோ இல்ல ஒரு தட்டுலையோ அழகா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாரோ, கணவன், உங்களுடைய குழந்தைகள், மாமனார் மாமியார் இல்ல அம்மா அப்பா கொடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு கப்புல எடுத்துட்டு அக்கம் பக்கத்துல உங்களுக்கு நண்பர்கள் இருந்தார்கள்னா ஆளுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு கருட பஞ்சமி எங்க வீட்டுல கொண்டாடினோன்னு. எல்லாமே காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30க்குள்ள முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நேர ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் பால், 1/2 லிட்டர் தயிர், 2 ஆப்பிள், மாதுளை, ஏதோ ஒரு பழம் வாங்கி கொண்டு போய் கருடன் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல போய் அபிஷேகத்துக்காக இதை கொடுத்து விடுங்கள். இப்போ உங்க வீட்டுல பண்ண பூஜையில கருடனுடைய கடாட்சமும், நீங்கள் இந்த பாலையும் தயிரையும் பழத்தையும் தேனையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்ததற்காக அதனுடைய கடாட்சமும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்க பெற்றால் விபத்துக்கள் தவிர்க்கப்படலாம் அல்லவா? கருடன் வாகனம். அதனாலதான் சொல்றேன், விபத்து நேராமல் இருப்பதற்கு கருட பகவானை அன்றாடம் தரிசித்தால் போதுமானது. செய்யலாமா? இந்த கருட பஞ்சமியிலிருந்து நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த பூஜையை செய்ய போகிறோம். விபத்து என்கிற ஒரு விஷயத்தில் இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள போகிறோம். காத்துக்கொள்கிறீர்களா? செய்யுங்க. ஈஸியான ஒரு கருட பஞ்சமி பூஜை செய்யுங்க. கருட பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.